வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இங்கே பாருங்க, சனி பெயர்ச்சி விட்டாலும் விடுவோம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு கூட ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா நாங்க பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் டீல் உங்களை விடுறதா இல்ல. அது இன்னைக்குன்னு இல்ல, நீங்க 2049 அதுக்காக விடுற மாதிரி இல்லைங்க. நீங்களும் வந்து அவங்க என்னத்துக்கு பாக்குறாங்க தெரியுமா? எனக்கு அதுதான் நம்ம கம்யூனிட்டியில ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இந்த தடவை டீல் வந்துருச்சு, என்னெல்லாம் டீலில் வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு ஓகே எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான். டீல்ஸ் ஆர் லைவ் ஒன்று போட்டிருக்காங்களா? வெறும் ஃப்ரீடம் சேல் இருந்தாங்க போட்டிருக்காங்க. சரி, கடைசியாக வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்திருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், இங்கே போனால் நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. மொபைல் போகும், மொபைல் கிளிக் பண்ணால் இங்கே வரும் சேல் லைவ் அப்படின்னு. இதில் 10% டிஸ்கவுண்ட் வேறு போட்டு போனோடனே விவோ T4 லைட் ரொம்ப நாள் கழிச்சு கனரா பேங்கை பார்க்குறேன் டிஸ்கவுண்ட் செக்ஷனில். அப்படியா? ஆமாம் பாருங்க. இது நான் அன்னைக்கே என்னன்னா எஸ்ஆர் கிட்ட சொன்னேன்டா, ஒரு பிராண்டா வந்து நம்ம டீல் பார்க்கலாம்டா அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தேன். ஐபோன் 16 பிரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆஃப்லைன்ல இமேஜின் ஸ்டோர்லயே பிரைஸ் கம்மி. ஐபோன் 15லாம் சத்தியமா டீல்ல ப்ராப்பரா வராது. 15 பிளஸ் 64க்கு வருது. எங்க? சரியா? 16 பிளஸ் அது அதிகம். 14 போகாதீங்க. 14 வேலைக்கு ஆகுது, வேஸ்ட் 50,000 ரூபாய்க்கு. எதுவுமே இல்லை இப்போ. இங்க பாரு, இது வேஸ்ட்னா இது மட்டும் என்ன சூப்பரா? இதுவும் வேஸ்ட் தான். 16 வேஸ்ட். இது 50,000மா? ஆமா, 16 50,000 பரவாயில்லையே. இங்க பாரு, 36,000க்கு தர சொல்லுங்க. அது யாராவது வாங்கி விற்பாங்கப்பா இங்க. சரிங்க பாரு, ஐபோன் 15 62,000. இப்போ சொல்லு, இதுல வர இவர் வெயிட் பண்ணி ஐபோன் 15 வாங்க சொன்னாரு. 16 வாங்கலாமா? யார் வேணாம்னு சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ ஆக்சுவலா வந்து மோட்டோரோலால எட்ஜ் ஃபியூஷன் G45 இன்னும் இதே பிரைஸ்ல எட சுத்திட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா மோட்டோ ஓகே, என்ன பிரைஸ்ல வேணா அது சுத்தட்டும். இப்போ பாத்தீங்கன்னா ரெட்மில 15 வர போகுது. ஆமா, பேட்டரி வைஸ் பார்த்தா நல்லா வந்துரும். நான் சொல்றது எனக்கு கொஞ்சம் கரெக்ட்டா 5G கேப்பபிலிட்டியோட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த ரேஞ்ச் யாராவது 10 12ன்னு கேட்டாலே மோட்டோ தான் தோணிட்டு இருந்தது. எனக்கு இப்போலாம் இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, இப்போ ரெட்மி இந்த மாதிரி தான் எனக்கு இப்போலாம் தோண ஆரம்பிக்குது. இப்போ எனக்கு என்னன்னா மோட்டோ கிட்ட வந்து ரொம்ப 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 பேட் கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அது வருது. அதே சமயம் மோட்டோரோலா ஃபோன்ஸ் ஒரு சிலர் ரொம்ப நல்லா இருக்குன்னு விமர்சனம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ஃபோன் இன்னும் ரிப்பேர் ஆகல, இல்ல அவங்க ஃபோனை கீழே போட்டு உடைக்கல. புரியுதா உங்களுக்கு? நீ ஆப்ரில் சப்போர்ட் வழியா வரியா? தெரியாம எவனாவது கீழே போட்டு உடைச்சவன் வந்து என்கிட்ட பேசும்போது கதறான். ரிச் ஸ்ட்ரீட்டுக்கு போய் டிஸ்பிளே கிடைக்கலன்றாங்க. அவன் அந்த H60 எது ஒன்று வந்து H40க்கு ரிச் ஸ்ட்ரீட்ல போயிட்டு டிஸ்பிளே கிடைக்கலன்றாங்களாம். அவங்க சொல்றாங்களா, வெயிட் பண்ணுப்பா, வேற எவனாவது ஏதாவது பிரச்சனைன்னு எடுத்துட்டு வந்தா மாத்தி தரேன்றாங்களாம். சரி, அது என்னமோ நடக்கட்டும். எட்ஜ் 60 ஸ்டைலஸ் 22,000 ரூபாய்க்கு போனதும் தெரியல. அப்படிலாம் இல்ல, அது வந்தது உனக்கு தெரியல. எனக்குலாம் வந்து கேலக்ஸி நோட்டுக்கு அது ரீப்ளேஸ்மென்ட் தெரியுங்க. அந்த அளவுக்கு பிச்சடா வரலல மார்க்கெட்ல. அத மார்க்கெட்ல H50 சீரிஸ் எப்படி இருந்தது? மாசா வந்தது. எவ்வளவுக்கு போட்டுருக்காங்க H60 ஸ்டைலஸ்? 22,000 7S Gen 2. சாம்சங்ல S24 FE அதே 35,000க்கு இருக்கு. நிறைய பேர் போன சேல்லே கேட்டாங்க S24 FE வாங்கலாமான்னு. S24 ஓட ரேட் குறைஞ்சிருக்கு பாரு. இது இதோட குறையல முன்ன. 45 இருந்தது, 38க்கு வந்தது. அது S23. S23ஆ? 24க்கு இதான் கம்மி. S24 நல்லா இருந்தது. அப்போ இந்த சேல் ஆரம்பிச்ச புதுசுல என் கேள்வி, இந்த சேல் ஆரம்பிச்ச புதுசுல இந்த ஃபோன் 47 வந்தது. அப்போ வாங்கினவங்க எல்லாம் யாருடா? எனக்கு புரியல. இந்த சேல் ஆரம்பிச்சு ஒரு வாரம் தான் ஆகுதுன்னு வைப்போம். அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது வந்து 47,000 ரூபாய்க்கு இருந்தது. என்ன கி மனசாட்சியே இல்லையா? திரும்ப வந்து பிரைஸ் குறையாதுன்னு நினைச்சு நிறைய பேர் அப்போ பயந்து போய் இதுக்கு மேலே ஏறிட போகுதுன்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. காம்பேக்டா வந்து சாம்சங் தான் வாங்குவாங்க. இப்போ 44,000 ரூபாய் என்ன கணக்குனே தெரியல. சரிங்க, இப்போ வாங்கிக்கோங்க, நீங்க நிம்மதியா இருக்க. வாங்கிட்டு இன்னும் பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு அந்த அதெல்லாம் எல்லாமையும் கம்மியாகும்னு நினைக்கிறேன் இன்னும். ஸோ நீங்க வாங்கலாம். ஆமா, அது அங்கே A35 போட்டிருக்கு. அதே மாதிரி A56 அவன் வந்து அது குறைஞ்சானா? A55 நல்ல பிரைஸ்க்கு இருக்கு. சொன்னீங்களே 25க்கு இருக்கு. அதனால நிறைய பேர் அதை கன்சிடர் பண்றாங்க. A55 வாங்கலாம் மக்களே, நிஜமாலே சூப்பர் டிவைஸ். நீங்க கேஷுவல் யூசருக்கு பிரச்சனை இல்லை. கேஷுவல் யூசர், நல்ல வீடியோ, டீசெண்டா வீடியோ எடுக்கணும், நல்ல கலர்ஸோட போட்டோ வேணும்னா கண்ணு மூடிட்டு வாங்குங்க. சாம்சங்கோட One UI நல்லா இருக்கும். One UI அந்த ஈகோ சிஸ்டம், அந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவனோட கேலண்டர், அதெல்லாம் நல்ல ஆப். ஒரு ஸ்டூடெண்டாலாம் இருந்தீங்கன்னா யூ வில் யூட்டிலைஸ் இட் வெரி வெல். சரி, இப்போ வந்து S24 பிளஸ் 53,000 ரூபாய்க்கு இருந்தது, 60,000 ரூபா வச்சிருக்காங்க. இப்போ 53க்கு இருந்தது. CMF Phone 2 Pro 120Kல மேசிவான கேமரா செட்டப்போட வரக்கூடிய ஒரே ஃபோன் அதுதான். யாராவது CMF Phone 2 Pro வச்சிருந்து உங்களுக்கு கேமரா எப்படி இருக்கு, ஓவரால் ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தனியா டெடிகேட்டட் லென்ஸ்லாம் கொடுப்பாங்க தானே இதுக்கு? அப்போ சூப்பரா இருக்கும். ஆமா, அதுக்கான தனியா பே பண்ணணும். அது வந்து நம்மள அடிக்க போறான், நீ பார்த்த. அது தனியா வாங்கணும். ஆமா, தனியா காசு கொடுக்கணும். ப்ளஸ் அது அவைலபிலிட்டி யூனிவர்சல் கேஸ். ஒன்னு சூப்பரா இருந்தது. 7300 தானே அது. போனே நல்ல உண்மையிலே CMFன்ற எதுக்கு இருந்தது? 2ல ஒரு கனமும் கிடையாது. 7300 Pro பா. இப்ப சரி ஓகே, நத்திங் Phone 3A 22,000 ரூபாய்க்கு இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷனு.
யாருக்கெல்லாம் அண்டர் 30K மேக்ரோ எடுக்கணுமோ 3A ப்ரோ ஒரு நல்ல ஆப்ஷனு. எப்படி சொல்றது இவனுங்க கன்ஃபியூஷன் என்னால் தாங்க முடியல. 2A + 21,000 2A + 21,000, 2A வந்து 23,000. இந்த ரெண்டுமே இந்த ப்ரைஸில் இருக்கும்போது மேலே பார்த்தா 3A 22,000 இருக்கு. ஏய் அண்ணன் சாகடிக்கிறீங்க. வந்து டைமென்சிட்டி 7350 அல்டிமேட்டா அல்டிமேட்லாம் கிடையாது, 7350. அது வந்து 2A வந்து 7250. சரி இருக்கட்டும். இந்த ஏஐ ஃபோன்லாம் யாராவது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கப்பா. அடிச்சு போட்டுருங்க. நானே அது அவன் போட்டிருக்கான் நாப்டோலோட மட்டமா ப்ரொமோஷன் பண்ணி நாப்டோல் வாஸ் பெட்டர் தென் தட்ன்ற மாதிரி இருந்தது. அதுக்கு இதுல வந்து போடுற போஸ்ட் எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி விட்டுறது. யாரு இவங்களா? எல்லா போஸ்ட்லயும் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. சரி சொல்றதுக்கு இல்ல. கூகுள் பிக்சல் 9 வந்து 43,000 ரூபாய்க்கு இருக்கு இப்போதைக்கு ஆஃபரோட. 48,000 இருந்தது அது. இங்க ஒரு ஆமா அது 50,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகி 47,000 ரூபாய்க்கு ஆஃபர்ல இருந்தது. பிக்சல் 9 டெஃபினெட்லி யூ கைஸ் இங்க பாரு பிக்சல் 9 அது வந்து 53. அதோட 8A தான் கண்ணு வருது இப்போ பாருங்க. 8A வந்து 3 அது 30,000 வாங்கலாம் மக்களே. சூப்பர் 8 ப்ரோ பாரு 53. அடுத்து ரெட்மி இது வந்து டுபாக்கூருங்க. ரெட்மி பை ஷயோமி. இது வந்து பார்த்தனா அந்த சார்ஜர்லாம் இல்லாத கலர் மாத்தி கொடுத்தானே அந்த ஃபோன் தானே இது. சார்ஜர்லாம் கிடையாது, அதனால தான் பிரைஸ் குறைக்க முடிஞ்சதான். அட்லீஸ்ட் அப்படியே குறைச்சிருக்காங்கல்ல. 14C Redmi 13 இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. 10,000 ரூபாய் அந்த பட்ஜெட்ல 16,500 ரூபாய். வாங்காதீங்க, வெயிட் பண்ணுங்க 15 வரட்டும். ஆமா எனக்கு தெரிஞ்ச வருஷம் இனிமே டிவைசஸ் எப்படி லான்ச் ஆகும். இப்போ 15 வருதுன்னா அது 15C ன்னு ஒன்று வரும். ஸோ கண்டிப்பா வருஷம் டிவைஸ் வரும். இதுக்கெல்லாம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரெட்மி A5 6,500 ரூபாய். வேண்டாம் தான் சொல்லுவேன். அப்படி இல்லை அந்த பட்ஜெட்ல வந்து யாராவது வெளியில சும்மா அடிச்சு யூஸ் பண்றதுக்கு ஒரு ஃபோன் வேணும். எனக்கு கேட்டால் 6,500 ரூபான்னு வரவங்க எல்லாரையும் இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2,000 ரூபா போட்டு இன்னும் நல்லா தான் வாங்கிட்டு. அதில் நான் என்ன சொல்லுவேன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏதாவது லாவால் என்ட்ரியில் உள்ளவங்க சொல்லுவியா? இன்ஃபினிக்ஸ் இப்போ வாங்க GT30 Pro என்ன ப்ரைஸில் வந்திருக்கு? GT30 Pro 23,000 ரூபா வாங்கலாம். GT30 தான் இப்போ வந்திருக்கு. GT30 இது 30 Proவே 23,000 தானே. GT30 தான் இப்போ வரப்போகுதுன்னாங்க. டிமென்சிட்டியில் 30 Pro ஆனா ஆமாம் 8350. ஆனால் வந்து நல்ல தெர்மல் மேனேஜ்மெண்ட். வாங்கலாம் மக்களே. ட்ரிகர்ஸு அது மாதிரிலாம் இருக்குது. டிசைனும் நத்திங் கூட நல்லா இருக்குது. டு பி ஆனஸ்ட் இங்கே பாரு சூப்பர் ஃபோன். நியூ லான்ச்சஸ் போக்கோ M7 Plus சேல் 19ஆம் தேதியிலேருந்து. என்னது இது? இதுதான் Redmi 15. ஆனால் ப்ரைஸ் கம்மியாக இருக்குமே. ஆனால் எனக்கு அதுதானே பயமாக இருக்கு. ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்ட்டு CPU ரீபாலிங்கு மதர் 695ல அதான் 6S Gen 3 ஸ்னாப் ட்ராகன். ஆனால் அதுவும் அதே தானே வரும் இப்போது Redmi 15ம். அது இதோட ஒரு 1,500 ரூபா அதிகமாக இருக்கும் ஆனால் ப்ரைஸில். அடுத்து பாரு Vivo V60 ப்ரீ புக்கு 13,000 வாங்கிக்கோங்க. பண்ணுறியா ப்ரீ புக்கு? ஏன் வேண்டாம் ஆளை விடு. ஆனால் உண்மையிலே சொல்லுங்கண்ணா 13,000 வேணாம். பர்ஃபார்மன்ஸ்லாம் வேணும்னா 13,000. கேமரா மட்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சா V60. கேமரா மட்டும் V60 மேலே. ஆனால் X200 FE ஒரே ஸ்பெக்ஸில் இப்போது. X200 FEயும் இதுவும் ஒரே ஸ்பெக் கிடையாது. கேமராவில் சேமாக இருக்கலாம், பட் ப்ராசரில் மாறுமே. ப்ராசஸர் அவன் என்ன இது டிமென்சிட்டி, அதனால் அது கொஞ்சம் யோசிக்கணும். Gen 4 மோட்டோ G86 பவர் ரிலீஸ் ஆயிருக்கு 17,000க்கு. ஸோ ஜஸ்ட் ரிலீஸ் போட்டிருக்காங்க. இவன் சும்மா 1000 சொல்கிறானு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப அதிகமான பேட்டரிலாம் வச்சிருக்கிறது வேற ஒரு சில சைனீஸ் தான். 4500 தான். அப்புறம் என்ன இதுக்கு பவர்? நீ உன்னோட பர்ஃபார்மன்ஸ்ல பவர் 7000 கொடுக்குறான். அதோ இப்போ M7 Plus வந்து அதோட கம்மியாகவே 7000 கொடுக்குறான். F27 Pro Plusலாம் வந்து என்ன பட்ஜெட்ல இருந்தது இப்போ பாரு 17,000 ரூபா. 17,000 கேமரா வைஸ் பார்த்தா கொஞ்சம் யோசிக்கலாம்ல. ஆனால் எங்கே இருந்தது இப்போ எங்கே வந்திருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. அதாவது அரௌண்ட் 30Kல இருந்தது இப்போ என்னன்னா 17,000க்கு இருக்கு. நாட் 4ல என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்கணும். இதில் வேற K13 இருக்கு, Reno 14 இருக்கு. டர்போ வேற இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆமாம் டர்போ ப்ரோ வெயிட் பண்ணி அதுக்கு பாருங்க மக்களே. டர்போலாம் நல்லா இருக்கு. ஃபேனுக்காக வாங்குறதுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா பர்பிள் கலர் இது. அதுவும் கேமிங்காக வாங்குறதா இருந்தால் K13 டர்போ வாங்கலாம். அதுதான் ஓகே. ஸோ ஓப்போ கிரேசி ஆஃபர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. Reno 14 Pro வந்து 45,000 கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. Reno 14 Proல வந்து இது இருக்கு, அந்த பெரிஸ்கோப் அதெல்லாம் இருக்கு. ஆமாம் ஆமாம் அதெல்லாம் இருக்கு. ஸோ அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கு. ரியல்மி போனேன் எனக்கு வந்து என்னதான் இருக்குன்னு பார்க்கணும். ரியல்மியில் P3 P4 அந்த மாதிரி வந்தது. P4லாம் இனிமேல் தான் வரப்போகுது. ரியல்மி 14 Pro Plus Redmi மாதிரி P3 பற்றி ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த மாதிரி பேட்டரி நிற்கலன்னு. ஸோ அது வேற ஒரு பக்கம் இருக்குது. அதே எம்ஏஹெச் கொடுத்துருக்கான் பேட்டரி நிற்காததுக்கு. 6000 mAh கொடுத்துருப்பான், இருந்தாலும் நிற்க மாட்டேங்குது. 15,000க்கு வாங்கலாம். அது கொஞ்சம் குளராக தான் இருக்குது, பார்க்கலாம். எனக்கு மக்கள் நீங்கள் யாராவது ரியல்மி ஃபோன் ரீசெண்டாக வாங்கினீங்கன்னா ஏதாவது அப்டேட் கொடுங்க. எனக்கு கொஞ்ச நாளாக ரியல்மி பற்றி யாருமே சொல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது. ரியல்மி பற்றி தான் சொல்லிட்டு தான் இருக்காங்க, கமெண்ட் கூட படிச்சிருக்கேன். எனக்கு அப்டேட் வந்துச்சு எல்லாம் ஓகே, ஆனால் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி விடு, மொத்தம் வந்து டீல் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா பெரிய அளவில் எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே. ஒரு மாதிரி சட்டலாக இருக்க மக்களே, தினமும் பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது.
எதுவுமே மாறலைங்க. 1-2 விஷயம் மாறி இருந்தது. என்னன்னா சாம்சங்ல உங்களுக்கு டீல் இருக்கு S24ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ஆக்ஷன்ஸ் மட்டும் நத்திங் மாதிரி கொஞ்சம் இருக்கு. டீல் கொடுத்துருக்கான். ஆனால் நத்திங் லூஸ் மாதிரி கொடுத்துருக்கான். 2A ப்ளஸை விட நத்திங் 3 ரேட்டு கம்மி. அது ஆனால் 3A வாங்கலாம். நீங்கள் நத்திங் 3 வாங்கிடுங்க. நத்திங் 3 இல்லை 3A. சின்ன எழுத்து பிழை. அதான். சரிங்க. ஸோ மொத்தம் இவ்வளோ டிவைசஸ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில டிவைசஸும் நம்ம வந்து மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் டேப் இருக்கு, ஃபோல்டபிள்ஸ் இருக்கு. OnePlus Pad Lite வந்திருக்கு. நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஓகேங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபாரணி ஹரிஷ் பத்மநாபன் பார்க்கலாம். யூசர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. பை. பரட்டா